10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்குறோம். இப்போ ஏன்னு சொல்லி ஒரு செட் பில்டர் ஃபார்மில் செட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அந்த ஏ செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த எக்ஸுன்றது தான் உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸு. இது எப்படி இருக்கும்னா நேச்சுரல் நம்பருக்குள்ளே தான் இந்த எக்ஸோட வேல்யூ இருக்குமா. அப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்ன? நேச்சுரல் நம்பர்ன்றது 1 2 3 4 அப்படியே இன்ஃபினிட்டி வரலையும் இருக்கக்கூடியது தான் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னால் என்ன அப்படின்னா 0ல் ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரலையும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸ் தான். இப்போது இந்த இதில் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குமா? நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே தான் எக்ஸோட வேல்யூ இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ எதுக்கு இடையில இருக்கும்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கும். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 அண்ட் லெஸ் தென் 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும், 4 விட கம்மியாக இருக்கும். ஆனால் 1 வரக்கூடாது 4 வரக்கூடாது. ரெண்டுக்கு இடைப்பட்ட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3. அப்போ ஏன்ற செட்டுக்குள்ளே எந்த நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3. நம்ம ஏங்கிற செட்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிங்கிற செட்டு. எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? ஹோல் நம்பர்ஸ்குள்ளே தான் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 0 லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டு. அப்போ 0வும் வரும். இந்த கீழே ஒரு லைன் வந்திருக்கு இல்லையா, அப்படி வந்துருச்சுனாலே இந்த வேல்யூவும் இன்க்ளூடட்னு அர்த்தம். அப்போ 0ன்றது வரும். வேற என்ன சொல்லியிருக்காங்க? 2வை விட கம்மியாக இருக்கும் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 வரக்கூடாது. ஏன்னா கீழே அந்த கோடு இல்லையா, கோடு இல்லையா, அதனால 2 வந்து வராது. அப்போ நம்ம 2வை விட கம்மியான வேல்யூஸ் என்ன இருக்குது? 0வும் 1. அப்போ பிங்கிற செட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 0, 1. இதுதான் பி செட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ சிங்கிற செட்டு பாருங்கள், நேச்சுரல் நம்பர். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லெஸ் தென் 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 வராது. 3யை விட கம்மியாக இருக்க வேல்யூ எல்லாமே வரும். அப்படின்னா எந்த வேல்யூ வரும்? இந்த 1ம் 2வும் வரும். இதுதான் சிங்கிற செட்டுக்குள்ளே வரக்கூடிய வேல்யூஸ். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 1, 2. இப்போ நம்ம ஏங்கிற செட்டு கண்டுபிடிச்சிட்டோம், பிங்கிற செட்டு கண்டுபிடிச்சிட்டோம், சிங்கிற செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறமேலே அவங்க என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம மேலே எடுத்து எழுதிக்கலாம். ஏ செட்டில் என்ன இருக்குது? 2, 3. பிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 0, 1. சிங்கிற செட்டில் என்ன இருக்குது? 1, 2. அவ்வளோதான். நம்ம இந்த ஏபிசிங்கிற செட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் என்னெல்லாம் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ கிராஸ் B union C is equal to A cross B in A cross B union A cross C. இதை வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எழுதியிருக்கோம் இல்லையா செட் பில்டர் ஃபார்ம், இதெல்லாம் நம்ம அழிச்சிட்டு இந்த டேர்மை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதுதான் அவங்க நம்மளை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண சொன்னது. என்ன சொல்லியிருக்காங்க? A cross B union C is equal to A cross B union A cross C. இதை தான் நம்ம வந்து இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ B union Cனா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். B என்னது? இதுதான் இந்த டேர்ம். யூனியன் சி, இது ரெண்டையுமே சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் B union C. அப்போ பியில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குது? 0, 1. இப்போ அடுத்து சியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் சேர்த்து இது கூட எழுதணும். இப்போ இந்த 1 அப்படிங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ செட்டுக்குள்ளே எப்போவுமே எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகாது. ஒரு நம்பர்னால் ஒரு தடவை தான் எழுதணும். அடுத்து 2 3 தடவை வந்துச்சுனாலும் நம்ம ஒரு தடவை தான் எழுதணும். இப்போ 1ங்கிறது 2 தடவை வருது இல்லையா, அதுக்கு பதில் நம்ம ஒரு தடவை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ B union Cன்றது என்னது? 0, 1, 2. இதுதான் B union C. இப்போ A cross B union C கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ ஏங்கிறது என்னது? இங்கே ஏங்கிறது 2, 3 இன்ட்டு B union C என்னது? நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 0, 1, 2. இப்போ A cross B union C கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 2 இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு இந்த இங்கே இருக்கக்கூடிய 3 நம்பரையுமே பேர் பண்ண போகிறோம். அப்போ 2, 0,
1 2, 2. இப்போ அடுத்து இந்த 3 எடுத்து இங்க இருக்கக்கூடிய மூணு நம்பரையும் நம்ம பேர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? 3, 0 3, 1 3, 2. ஸோ நம்ம A cross B union C கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A cross Bன்றதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, A cross B is equal to A யோட வேல்யூ என்னது? 2, 3 into B யோட வேல்யூ என்னது? 0, 1. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். பாருங்க, இப்போ இந்த 2ங்கிறத எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் பேர் பண்ணணும். அப்போ 2, 0 2, 1. இப்போ இந்த 3 வச்சு இங்கே இருக்க ரெண்டு எலிமெண்ட்டையும் பேர் பண்ணணும். இப்போ 3, 0 3, 1 3, 1. இப்போ செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா A cross C கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A cross C is equal to என்ன வரும்? A யோட வேல்யூ 2, 3. C யோட வேல்யூ என்னது? 1, 2. இப்போ அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 2 அப்படிங்கிறத எடுத்தோம்னா உள்ளே இருக்க ரெண்டையும் பேர் பண்ணணும். இப்போ 2, 1 2, 2. அடுத்தது 3 எடுத்தோம்னா இது ரெண்டையும் பேர் பண்ணணும். அப்போ 3, 1 3, 2. ஓகே, இப்போ நம்ம A cross C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க? A cross Bயையும் A cross Cயையும் சேர்த்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன பண்ணணும்? உள்ளே இருக்கிறது எல்லாம் இப்போ நமக்கு இடம் பத்தலைன்றதுனால இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது நம்ம எப்படி எழுதணும்? A cross Bயில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 0 2, 0. அடுத்து என்ன இருக்குது? 2, 1. இப்போ இந்த 2லயே வேற ஏதாவது இருக்கா? இதே இது A cross Cல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2, 1 இருக்கு. அடுத்து 2, 1ன்றது ரிப்பீட்டட் ஆகக்கூடாது இல்லையா? அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, 2 இருக்கு. ஸோ நம்ம அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பாருங்க, A cross Bல பேலன்ஸ் என்ன இருக்கு? 3, 0. அடுத்து என்ன இருக்கு? இது எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 3, 1. இப்போ அப்புறம் அதுக்கடுத்து A cross Cல வாங்க. 3, 1 மேலே நம்ம எழுதிட்டோம். அதே இது இங்கே இருக்கிறதுனால இதை நம்ம எழுதக்கூடாது. அடுத்து 3, 2 இருக்கு. அதை மட்டும் நம்ம சேர்த்து எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ A cross B union C கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது எல்லாமே இங்கே இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ 2, 0 இங்கே இருக்குது. அதே 2, 0 இங்கேயும் இருக்குது. 2, 1 இங்கே இருக்குது. அதே 2, 1 இங்கேயும் இருக்குது. 2, 2 இங்கேயும் இருக்குது. 3, 0 இங்கே இருக்குது. 3, 1 இங்கே இருக்குது. 3, 2 இங்கே இருக்குது. ஸோ அவங்க கண்டுபிடிச்சி ப்ரூஃப் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ எது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது? A cross B union C is equal to A cross B union A cross C. அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா A cross B intersection C. ஸோ நம்ம அந்த டேர்ம் எடுத்து அதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம subdivision 2 பார்க்குறோம். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ண போகிறோம். அப்போது இந்த Bக்கும் Cக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஓகே, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அதனால் நம்ம காமனாக எழுதுறது B intersection C is equal to 1. இந்த 1ங்கிற நம்பர் மட்டும்தான் இது ரெண்டுக்கும் B செட்லையும் C செட்லையும் இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத மட்டும்தான் நம்ம எழுதணும். அதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன் B intersection C. இப்போ நம்ம A cross B intersection C கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது A செட்டில் என்ன இருக்குது? 2, 3 இன்ட்டு B intersection C என்னது? 1.
இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2வை எடுத்துக்கிட்டு இதை வச்சு இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பேர் பண்ணணும். அப்போ பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 2,1. அவ்வளோதான், ஒன்றே ஒரு நம்பர் தானே இருக்குது, அதனால் அவ்வளோதான். இப்போ 3 எடுத்து பேர் பண்ணணும். அப்போ 3,1 அவ்வளோதான், முடிஞ்சு. A cross B intersection C இவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும், A cross C கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குன்னு எழுதணும். ஸோ A cross B கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது A வந்து என்னது? 0,2,3. ஏயோட வேல்யூ 2,3. ஓகே. அப்புறம் பியோட வேல்யூ என்னது? 0,1. இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2வை எடுத்துகிட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் பேர் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், 2,0, 2,1. அடுத்து 3 எடுத்துக்க போகிறோம். அப்புறம் அதை வச்சு இதெல்லாம் பேர் பண்ணோன்னா 3,0, 3,1. அவ்வளோதான், A cross B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? A cross C கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், A cross C போது ஏயோட வேல்யூ என்னது? 2,3 இன்ட்டு சியோட வேல்யூ என்னது? 1,2. அப்போ இது ரெண்டையும் நம்ம பேர் பண்ண போகிறோம். 2வை எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் நம்ம பேர் பண்ணணும். அப்போ 2 வச்சு பேர் பண்ணும்போது 2,1, 2,2. அடுத்து 3, 3,1, 3,2. அவ்வளோதான், A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம A cross Bயையும் A cross Cயையும் சேர்த்து எழுத போகிறோம். A cross B ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். A cross B இன்டர்செக்ஷன் A cross C. சப்டிவிஷன் 1ல் தான் ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இது சப்டிவிஷன் 2. ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ A cross Bயில் என்னெல்லாம் இருக்குது? 2,0 இருக்குது. A cross Cயில் 2,0 இல்லை, அதனால் எடுக்க முடியாது. A cross Bயில் 2,1 இருக்குது. இங்கேயும் 2,1 இருக்குது. ஸோ 2,1. ஓகே. அடுத்து பாருங்கள், அடுத்து 3,0 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் நம்ம அதை எடுக்கக்கூடாது. அடுத்து 3,1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 3,1 அவ்வளோதான். இந்த ரெண்டு பேர் தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, A cross B இன்டர்செக்ஷன் சியும் A cross B இன்டர்செக்ஷன் A cross சியும் ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். அப்போது இந்த ஈக்குவேஷன் என்னது? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன், ரெண்டாவது இது செட்டு. ஓகே, ப்ரூவ் பண்ண சொன்னது. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே செகண்டில் இருக்கான்னு பாருங்கள். 2,1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. 3,1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இனிமேல் நம்ம எக்ஸாம்பிள் 1.4 பார்க்கலாம்.